بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال جل سبحانه وتعالى أيضا: يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله يتقاكم إن الله عليم خبير. وقال نبينا عليه الصلاة والسلام: فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்லோர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு புகழனைத்து அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இந்த மார்க்கத்தை ஒரே உணவு மேலாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எல்லாம் நமக்கு ஏவியிருக்கிறானோ அவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும், எவற்றை எல்லாம் தடை செய்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து வாழ்வதன் மூலமும் அவனை எப்போதும் தக்குவாவோடும் பயபக்தியோடும் வாழ்ந்து வர வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தை நினைவுறுத்திக் கொள்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் ஒரு புனிதமான மாதத்தில், சிறப்பு மிக்க ஒரு நாளில், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமான இடத்தில், கலாம்களிலே பேச்சுக்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு பேச்சை பேசுவதற்காக இந்த இடத்திலே, இந்த உலகம் படைக்கப்பட்ட, இந்த உலகம் அழிக்கப்பட இருக்கின்ற ஒரு நாளிலே நாங்கள் இன்றைய இந்த ஃபத்வாவை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ் மாசத்துக்கு வைத்திருக்கின்ற அந்த நன்மைகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் வருடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 10ஆவது வருடம் அரஃபா மைதானத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய மிக பெரும் பேருரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை இந்த குத்துபாவில் ஞாபகப்படுத்தி, அந்த உரை எங்களுடைய வாழ்க்கைக்கு தர வேண்டிய பாடங்களை படித்தவர்களாகவும் அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய
எண்ணத்தையும் எங்களுக்கு தந்தல்வானாக என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சுமார் 1,20,000 மேற்பட்ட ஹாஜிகள் குழுமி இருக்கின்ற அந்த மைதானத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். இந்த உரை பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய ஒரு உரையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய உரையை நிகழ்த்துகின்ற போது விசுவாசிகளே என்று அழைப்பார்கள். பெரும்பாலும் இந்த உரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களே என்று அழைத்து மனித சமுதாயத்தினுள் ஏற்பட வேண்டிய உளரீதியான சமூகவியல் ரீதியான மாற்றங்களை போதிக்கிறார்கள். அதனால் வரலாற்றில் இந்த உரை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பெறுகின்றது. இந்த உரையை ஆரம்பிக்கின்ற போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இஸ்மாஉ சௌதி வஅகிலூஹு, நான் சொல்வதை கேளுங்கள், நான் பேசுவதை நிதானமாக ஆழமாக நீங்கள் செவிமடுங்கள், அதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வருடத்திற்கு பிறகு இனி வரக்கூடிய வருடங்களில் உங்களை நான் இந்த இடத்தில் இந்த தினத்தில் சந்திப்பேனா என்று தெரியாது என்று சொன்னார்கள். இப்படி ஒரு வார்த்தையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய உரையை ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் மிக சூசகமாக நபி அவர்களுடைய இந்த உரையில் அவர்களுடைய கடைசி பிரியாவுடை ஹஜ்ஜாகத்தான் இது இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால தான் அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள். பிரியாவுடை செலுத்துகின்ற ஹஜ் என்று சொல்வார்கள், கடைசி ஹஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இறுதி ஹஜ்ஜாக அது இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அது அரஃபா தான். அரஃபாவினுடைய நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். இது முன் சென்ற வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய மிக பெரும் பாக்கியம் பொருந்திய ஒரு நோன்பாகும். அன்புக்குரியவர்களே, இந்த உரை ஏன் இந்த அளவுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையில் மிக முக்கியமான சில விடயங்களை கோடிட்டு காட்டுகிறார். அதிலே ஒன்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள், வகத் தரக்து ஃபீக்கும், உங்களுக்கு நான் இரண்டை விட்டு செல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உரையினுடைய ஆரம்பமே விட்டு செல்கிறேன் என்பதாக அமைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? மரணிக்க போகிறார்கள். அடுத்த ஹஜ்ஜில் அவங்க இருக்க மாட்டாங்க என்பதற்கான ஒரு வெளிப்பாடாக இந்த வார்த்தை பிரயோகம் அமைந்து விடுகிறது. வகத் தரக்து ஃபீக்கும், உங்களுக்கு நான் இரண்டை விட்டு செல்கிறேன். அந்த இரண்டை நீங்கள் பின்பற்றி வாழும் காலமெல்லாம் லன் தவில்லு, நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் அவனுடைய தூதரினுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி வாழ்கின்ற காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு நெருக்கடி கிடையாது என்ற உபதேசத்தை செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் 2வது அத்தியாயத்திலே சொல்கிறான், குல் அஹ்பிது மின்ஹா ஜமீஆ. உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சுவனத்திற்கு அனுப்பி சங்கைப்படுத்தப்படுகிறார்கள். மனிதனுடைய சங்கையை குறைப்பதுதான் இபிலிஸினுடைய இலக்காக அமைந்து விடுகின்ற காரணத்தினால் இபிலிஸினுடைய சூழ்ச்சிக்கு அவர்கள் அகப்பட்டு சுவனத்திலிருந்து நிர்வாணமாக வெளியேற்றப்படுகிறார்கள். பிறகு அவர்களுடைய தவறை உணர்ந்து கை சேதப்பட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள்.
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மன்னித்து விடுகிறார். ஆனால் மீண்டும் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பாமல் அல்லாஹ் சொல்கிறான், குல் அஹ்பிது மின்ஹா, இந்த சொர்க்கத்தில் விட்டு நீங்க போங்க, ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால், அந்த நேர்வழியை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் நீங்கள் பின்பற்றினால், ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் உங்களுக்கு வராது. நாளைக்கு என்ன நடக்குமோ, எதிர்காலத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, என்னுடைய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் எப்படி மாறிவிடுமோ, இது மாதிரியான பயம், அச்சம் உங்களுக்கு வராது நீங்க இந்த வேதத்தை பின்பற்றினார். கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை, ஒரு நெருக்கடியை நினைத்து வலா ஹும் யஹ்ஸனூன், உங்களுக்கு கவலையும் வராது இந்த வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்து வாழ்ந்தால் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த இரண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே செய்த இரண்டை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்பதும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் பார்த்து நீங்கள் பூமிக்கு சென்று இந்த கிதாபை, இந்த வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்தால், பின்பற்றினால் உங்களுக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை என்பதும், இந்த பூமியிலே ஒரு மனிதன் குர்ஆனோடும் ஹதீஸோடும் வாழ்கிற போது அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும், அவன் நேர்வழியிலிருந்து வழி தவறிவிட மாட்டான் என்பதை இந்த இரண்டு அம்சங்களும் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றன. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய உரையில் மக்களை அழைத்து சொல்கிறார்கள். மூமின்களே என்று அழைத்து சொல்லாமல், தனித்துவமாக தனிப்பட்ட முறையில் அந்த உபதேசத்தை செய்யாமல், ஐயுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். மிக பயங்கரமான ஒரு உரை, எச்சரிக்கையான ஒரு உரை. அந்த உரையில் மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமைந்திருந்தது. மக்கள் எல்லோரும் தூதர் என்ன சொல்ல போகிறாரோ என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்களை சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் பின்பற்றி வாழ்கிற காலம் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வருகின்ற போது அவன் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே அவனுக்கு ஏற்பட்ட குறைபாடு, இந்த பிரச்சனைகள், இந்த கஷ்டங்கள், இந்த நெருக்கடிகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான, ஒரு பாதகமான மாற்றத்தை ஏற்படுத்துமாக இருந்தார், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துமாக இருந்தார், அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துமாக இருந்தார், தொடர்ச்சியாக அவனுக்கு கவலை ஏற்படுத்துமாக இருந்தால், பதட்டத்தை அதிகரிக்குமாக இருந்தால், அவன் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பலவீனத்தை அது வெளிப்படுத்துகின்றது. எனவே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை பின்பற்று. அப்ப இரண்டு விடயங்களை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றிருக்கிறார்கள். அல் வஹி என்று சொல்லக்கூடிய குர்ஆனும், அல் வஹி மத்லூ என்று சொல்லக்கூடிய குர்ஆனும், அல் வஹி கைரு மத்லூ என்று சொல்லக்கூடிய ஹதீஸையும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு பிரச்சனை வருகின்ற போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களுக்கு இடையில் ஒரு பிணக்கு ஏற்படுகின்ற போது, உங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு பிணக்கு வந்தால், ஒரு முரண்பாடு வந்தால், ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டால், ஃபருத்துஹு இலல்லாஹி வ ரசூல், நீங்க எங்க போங்க? குர்ஆனில் போங்க, குர்ஆனை விரிச்சு பாருங்க, அதுல உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனைக்கும் இந்த பிணக்குக்கும் என்ன தீர்வை சொல்லி இருக்கிறார்கள்? இல்ல,
இந்த பிரச்சனைக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தீர்வு இல்லை என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நவீன பிரச்சனையாக இருந்தாலும், அன்றாட வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படுகின்ற பிணக்குகளாக இருந்தாலும், அதனால்தான் குர்ஆன் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை விடுகின்றது. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا எங்களுடைய தூதருக்கு நாங்கள் இறக்கி இருக்கின்ற இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டால், உங்களுக்கு பிரச்சனை இருக்குமாக இருந்தால், அது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை தான் பேசுகிறது, நிறைய பகுதிகள் பேசாமல் விடப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் சந்தேகித்தால், அல்லது இந்த பிரச்சனைக்கெல்லாம் அதில தீர்வு கிடையாது என்று நீங்கள் நினைத்தால், அல்லது நீங்கள் நம்பவில்லை என்றால், எனக்கும் என்ற மனைவிக்கும் இடையில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது, இந்த பொருளாதார பிரச்சனைக்கு இதுல தீர்வு இல்லை, நான் அதுக்கு வேறு வழிகளை தேட போறேன் என்று ஒருவர் நினைத்தால், அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் இதை மாதிரி ஒன்றை கொண்டு வாங்கணும். எங்கும் சாதனை, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால் அதை கொண்டு வாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வேதம் என்பது நாம் எப்படி நம்ப வேண்டும் என்றால், இது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதோடு எங்களுடைய நம்பிக்கை முடங்கிவிடக் கூடாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயத்துக்கும் வேதத்தில் தீர்ப்பு இருக்கிறது. அதை நம்பித்தானே சஹாபாக்கள் ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற சொத்து விஷயத்தில் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கிறது, நான் சொத்தை பங்கிட போகிறேன், எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கிறது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க. திருமண முறைகளில் பிரச்சனைகள் பிணக்குகள் வந்தது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நினைத்தார்கள். ஃபரத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்விடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் போய் அதற்கான தீர்வை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தார்கள். வந்தார்கள், கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள். சில பொழுதுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருந்தார்கள். அப்போது குர்ஆன் வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுகிறது. அவர்கள் தீர்ப்பை சொல்லுவார்கள். தீர்ப்பு தெரியலை என்றால் சொல்லப்படாது, மௌனமாக இருக்க வேண்டும் என்பது அதற்கு ஒரு சான்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில வினாட்களில் மௌனமாக இருந்திருக்கிறார்கள். அப்போது வஹி வரும், பதில் சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டுமாக, எங்களுடைய ஈமான் இந்த வஹியினுடைய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த வஹி என்ன மகிழ்ச்சி படுத்து, இந்த வஹி என்ன மகிழ்ச்சி படுத்தலை என்றால் அந்த விவகார சம்பந்தமான விடயத்தில் குர்ஆனை நான் அணுகவில்லை. பிரச்சனை என்னென்றால், வஹியில எங்களுக்கு என்ன தெரியும், எத்தனை தெரியும், எத்தனை பகுதி எங்களுக்கு தெரியும். குர்ஆன் 30 ஜுசுக்கள் இருக்கின்றன, 114 சூறாக்கள் இருக்கின்றன. இந்த 114 சூறாக்கள் எத்தனை சூறாக்களை நான் முழுமையாக படித்திருக்கிறேன். எல்லாருக்கும் மிச்சம் பாடமான ஒரு சூறா தான் என்ன? சூரத்துல் இக்லாஸ். சில நேரம் சூரத்துல் இக்லாஸ் என்ற என்ன சூறான்னு தெரியாத சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத், இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலுசுல் குர்ஆன் என்று சொன்னார்கள். குர்ஆனில் 3 ஒரு பகுதி என்று சொன்னார்கள். அப்ப 3 ஒரு பகுதியை படிச்சிருவோம் என்றாவது அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்கிறது. இதை படிப்போம். ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஹதீஸினுடைய எத்தனை பகுதி எனக்கு தெரியும், அதுக்கு என்ன முயற்சி நான் எடுக்கிறேன். இன்னைக்கு முயற்சி இல்லை, முயற்சி ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஹுத்பாவுக்கு ஒரு நிர்பந்த அடிப்படையில வாரம், அது ஹுத்பாவினுடைய இப்ப இன்னைக்கு அரஃபா பேருடைய ஹுத்பாவில் சொல்லப்பட போகின்றால், இப்ப 2வது ஹுத்பாவுக்கு ஒரு வாரம் எனக்கு அரஃபா பேருடைய எது வரும், கடைசி பகுதி வரும். இப்ப ஹதீப்மார் ஹுத்பாவை தொகுக்கிற நேரம் மிச்ச முக்கியமான விஷயங்களை ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லலாமா, கடைசியில சொல்லலாமா? கடைசியில சொல்லலாம். ஏன்னா அப்பா எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வேதத்தை அறிஞ்சு கொண்டு அதனூடாக எங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்துகின்ற எங்களுடைய முயற்சி இருக்கின்றது.
நாங்க ஒவ்வொருத்தர் நினைச்சு பார்க்க வேண்டும். இந்த வஹ்ய ரசூலுல்லாஹ் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறாங்க. அது ஹஜ்ஜத்துல் வதாவில் சொல்றாங்க, நான் 2ஐ விட்டு செல்கிறேன், இது 2ஐயும் பின்பற்றி பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வசனம் அதை சொல்கிறது. பிரச்சனை இல்லை என்று சொல்ற நிம்மதிக்கான வழி என்று அல்லாஹ் சொல்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை என்னென்று பார்ப்போம் என்ற முயற்சி எங்கள்கிட்ட எத்தனை வீதம் இருக்கிறது? இந்த துனியாவை வளர்ப்பதற்காக, இந்த துனியாவினுடைய இன்பங்களை, இந்த துனியாவினுடைய அபிவிருத்திக்காக நாங்கள் செய்கிற பிரயத்தனங்களில் எத்தனை வீதத்தை இந்த பகுதிக்கு நாங்கள் ஒதுக்குகின்றோம்? எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களோட திருமண வாழ்க்கையில, உங்களோட தொழிலில், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில, மற்ற மனிதர் உங்களை நோகடிக்கிற நேரம், மற்ற மனிதர் உங்களோட பிள்ளையாக விமர்சிக்கிற நேரம், என்ன பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில வந்தாலும் 2 இருக்கு, நான் அதை உங்களுக்கு தாரேன், அது உங்களுக்கு அமானிதம். அதை என்னோடு இருந்த சஹாபாக்கள் உயிரை விடவும் மேலாக நேசித்து பின்பற்றினார்கள். ஓடோடி வருகிறார்கள், என்னிடத்தில் கேட்கிறார்கள், அதற்கு மாற்று கேள்வி குதர்க்கம் எதுவும் இல்லாமல் பின்பற்றுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக தன்னுடைய செருப்பை கலட்டியதற்காக தூரத்தில் வெயிலிலே நின்ற ஒரு சஹாபி செருப்பை கலட்டி விடுகிறார் என்றால் அந்த அளவுக்கு அணுவணுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். பொருளாதார கஷ்டம் இருந்தது, எதிரிகளினுடைய அச்சுறுத்தல் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறதை விட எப்ப என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை சஹாபாக்களுக்கு இருந்தது. அன்னைக்கு தின்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. காலையில சாப்பிட்டால் பகலைக்கு என்னென்றே தெரியாது. ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும், 2 உங்களுக்கு விட்டு செல்றேன், அதை பின்பற்றுங்க, தலில்லு, நீங்க வழி தவற மாட்டீங்க. எங்களோட பிரச்சனை எங்களுக்கு எது சார்பாக அமைந்து விடுகிறதோ அதை பின்பற்றுகிறோம். பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் குழப்பங்களும் வருகிற போது குர்ஆனை தேடுகிறோம். எனவே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஆற்றிய உரையில் மிக பிரதானமானதுதான் இந்த விஷயம். உங்களுக்கு நான் 2ஐ விட்டு செல்கிறேன். அப்ப நாங்கள் இந்த அரஃபாவுடைய தினத்தில் அடிக்கடி எங்களுக்குள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அதை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார். 2வது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் என்ற ஒரு எண்ணக்கரு உலகத்தில் பலராலும் பேசப்படுகிறது. மனித உரிமைகள், இந்த மனித உரிமைகளை பேசுகின்ற அளவுக்கு நடைமுறையில் மிக குறைவு. அது ஒரு ட்ரெடிஷனுக்காக, ஒரு ஃபோமனுக்காக இன்றைக்கு உலக நிறுவனங்களால், உலக ஸ்தாபனங்களால், அமைப்புகளால் மனித உரிமைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் அது இல்லை. இஸ்லாம் அதை நடைமுறையில் செய்து காட்டியது. ஒரு தூர பார்வையில் இஸ்லாத்தினுடைய மனித உரிமைகளோடு சார்ந்த சட்டங்கள் விமர்சிக்கப்படக்கூடியதாக எங்களுக்கு ஒரு மேலோட்டமான கண்ணோட்டத்தில் அது இருந்தாலும், நடைமுறைக்கு மிக 100% சாத்தியமான அம்சங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை இந்த ஹுத்பாவுக்கு முன்னால் உள்ள பல உரைகளில் நாங்கள் கேட்டிருக்கோம். துல்ஹஜ் மாதம் சிறப்பு மிக்க ஒரு மாதம். இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, எவ்வளவு புனிதமானதோ, ரசூலுல்லாஹ் எங்க இருந்து இந்த உரையை செய்யறாங்க? மக்காவில் இருந்து கொண்டு செய்யலாம். இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ, மக்காவில் போயிருந்துக்கு நாங்க அசிங்கத்தை பேச மாட்டோம். சில நேரம் கடை தெருக்குள்ள அந்நிய பெண்களை பார்க்கிற நேரம் வார பிள்ளையான உணர்வுகள் மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும். தவாஃபுடைய இடத்துல வந்து எல்லாரும் நிற்பாங்க, கட்டுக்கோல வேணும், ஒரு சின்ன ஒரு தப்பெண்ணம் கூட வராது. அப்படி ஒரு புனிதமான இடம். அந்த இடமே எங்கட உள்ளத்தை கண்ணியப்படுத்து. இதுல அனுபவப்பட்ட நிறைய பேர் இருப்பேன். மக்கான்ற இடம் எங்கட உள்ளத்தை அதாவே கண்ணியப்படுத்தும். இது ஒரு புனிதமான இடம். அப்ப அந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ, இன்றைய தினம் இந்த அரஃபாவினுடைய இந்த தினம் எவ்வளவு புனிதமானதோ, அப்படித்தான் உங்களுடைய சகோதரனுடைய இரத்தமும், அவனுடைய பொருளாதாரமும், அவனுடைய மானமும்
உங்களுக்கு புனிதமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லுவோம். ஹராம் என்ன? தடுக்கப்பட்டது. நீங்க பாக்கியத்து ஸாலிஹாத் பள்ளிவாசலில் இருந்து சில விஷயங்கள் செய்யலாம், வேறொரு பள்ளிவாசலில் இருந்து வேறு சில விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பள்ளிவாசல்ல கூடாது. ஸ்பெஷலாக நிறைய விஷயம் தடுக்கப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு இடம், அதான் அது ஒரு கண்ணியமிக்க ஒரு பள்ளிவாசல் சொல்லுவாங்க. ஹராம் இடம் தடுக்கப்பட்டது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடம் தான் அந்த மக்கா என்ற இடம். இது எவ்வளவு புனிதமான, இதை நீங்க உங்களோட உள்ளத்துல எந்த அளவுக்கு ஆழமாக பதித்து நேசிக்கிறீர்களோ அது மாதிரி தான் உங்களோட சகோதரனுடைய, உங்களோட ஓன் பிரதர், உங்களோட தாய் விட்ட சகோதரன் இல்லை, உங்களுடைய சகோதரன், அது எல்லாரும் பாரு. உங்களோட சகோதரன் மானம், அவனுடைய இரத்தம் அவன் கொலை செய்யறது, அவனோட மானத்தை மாசுபங்கப்படுத்துறது, அவனோட பொருளாதாரத்தை சுரண்டுறது எல்லாம் உங்களுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப மனித உரிமைகள், பிற மனிதனுடைய உரிமைகளை பாதுகாப்பதை முதலாக இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் எப்படி இருக்கணும் தெரியுமா? மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, எங்கட வார்த்தைகளாலும் எங்கட கரங்களாலும் இன்னொரு முஸ்லிம் பாதுகாப்பு அடைஞ்சிருக்கணும். எங்கட பேச்சு ஒரு முஸ்லிமை டேமேஜ் பண்ற மாதிரி வைக்கப்படாது. அப்ப ஒரு முஸ்லிமை பத்தி நாங்க பிள்ளையா பேசுற நேரம் அவனோட மானம் போகும்னு எங்களுக்கு தெரியும். அதாவது சில சபைகளில் ஒரு நல்ல நோக்கத்திற்காக அந்த சபைக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினால், ஒருத்தர் குறைய அந்த சபையில தெரியப்படுத்தினா தான் அதுக்கு எக்ஷன் எடுக்கலாம் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்குமாக இருந்தால் அந்த டைம்ல பேசுறதுல குற்றம் இல்லை. அந்த தனிநபருடைய குறைகளை ஒருவர் இன்னொருவரிடம் அபாண்டமாக பேசுகிற போது அவர் நினைக்க வேண்டும், நான் மக்கா என்ற இடத்தை என்ன செய்யறேன்? மாசுபடுத்துறேன், அதை பிள்ளையாக்குறேன். அரபாவுடைய நாள் கண்ணியமானது, அந்த நாளை நான் மாசுபங்கப்படுத்துறேன். துல்ஹஜ்ஜினுடைய மாதம், அதை நான் மாசுபங்கப்படுத்துறேன். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் எப்படி இருக்கணும் என்றால், நீங்க வக்துக்கு முன்சஃப்ல இருந்து தொழுறீங்க, தொழுகைக்கு பின்னால ஓதுற அவ்வாதுகளை ஓதுறீங்க, நீண்ட நேரம் துஆ செய்றீங்க, நிறைய திக்ர் செய்றீங்க, சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறீங்க. இவைகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான காரணங்களாக அமையும். சகோதரர்களே, வணக்கம் எங்களோட உள்ளத்தை கல்வை தூய்மைப்படுத்தணும். வணங்கி வணங்கி உள்ளத்திலே ஊத்திய சேர்க்கிற நிலை இருக்குமா இருந்தால் அந்த வணக்கம் வெறும் பிசிக்கல் செய்யறாங்க, எக்ஸசைஸ், அதுல பிரயோசனம் கிடையாது. தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், இப்ப பார்த்தாலும் முன்சாஃபிலான் இருப்பார். ஆனால் அவர் வாயிலிருந்து இன்னொரு முஸ்லீமுக்கு பாதுகாப்பு இல்லை. அவன்கிட்ட சொல்லிடாதீங்க வாப்போ. சிலர் நாங்க சொல்றது தானே, அவன்கிட்ட மட்டும் அவன்கிட்ட வாயில மாட்டிச்சுன்னு சொன்னால் இந்த மானமே போயிடும் என்று சொல்ற அளவுக்கு அந்த மனுஷன் இருப்பார். மற்றவங்களை பத்தி புறம் பேசுற ஒரு நிலை அவருக்கு அவர வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு இல்லை என்றால் அவருக்கு அது கஷ்டம் இருக்கும். அதே நேரம் ஒரு வக்து தொழுகை விட்டாலும் அவருக்கு கஷ்டம் இருக்கும். அப்ப ஏன் தொழுகிறோம் என்று அவருக்கே தெரியாம இருக்கு. அல்லாஹ் தஆலா வணக்கங்களை பற்றி சொல்ற நேரம் அது மனிதனை தூய்மைப்படுத்துவதற்காக என்று சொல்கிறான். இந்த தொழுகை பற்றிய அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை ஒரு மனிதன் கெட்ட விஷயங்களை போக்காட்டுறது. ஜகாத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தும் என்று சொல்றான். ஆனா ஜகாத்து கொடுக்கிறது, தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது மற்ற மனுஷன் இரத்தத்தை ஊற்றுறது. அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரஹ்துமு, ஒரு மனிதனுடைய அவன் மௌத்தாகிட்டான்,
அவன் இறைச்ச நீங்க சாப்பிட விரும்புவீங்களா என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இந்த வினா புறம்பேச வாய் எடுக்கிற நேரம் எங்களுக்கு வரும். புறம்பேச வாய் எடுக்கிறமே அந்த நேரத்தில் சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய அந்த மௌத்தான ஒரு மனுஷன் இறைச்ச கடிச்சு தின்றமே என்ற உணர்வு எத்தனை பேருக்கு வருது சகோதரர்களே? அரபாவுடைய உரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லவில்லை, கோடிட்டு ஒரு சில விடயங்களை சொல்கிறார்கள். அந்த விடயத்தில் ஒரு மனிதனுடைய மான முக்கியத்துவம் வருகிறது. இன்னைக்கு மனுஷன் மானத்தை பாதுகாக்கிறதுல எந்த வாயால எந்த வாழ்க்கையில ஒரு மனுஷனும் பாதிக்கப்பட்டில்லை என்று சொல்றார்கள். இத்தனை பேர் இருக்கிறோம். நான் போக இயலாது, சொர்க்கம் போக இயலாது, சொர்க்கம் போக இயலாது. இந்த ஊரங்களை பார்த்து சொல்லலாம் நல்ல மனுஷன் இவன் என்று. ஆனால் இவர் பேசின புறம், இவர் செஞ்ச அநியாயம் எல்லாம் அவருக்குத்தானே தெரியும். சகோதரர்களை, மிக பயங்கரமான ஒரு பாவம். இன்னைக்கு யார புறம் பேசுற ஒரு விவஸ்தை கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. எங்க பேசுறோம் கூட பள்ளிவாசல்ல 4 பேர் கூடிக்கிறதுக்கு புறம் பேசுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மாளிகை, இதுக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கிறது, இதுக்கு எவ்வளவு இஸ்ஸத் இருக்கிறது, புறம் பேசப்படுது. மையவாடியில் நின்று கொண்டு இன்னொரு மனிதனுடைய இறைச்சியை சபித்து புகன்ற ஒரு பாவத்தை மிக தைரியமாக செய்கிறோம், கபரை பார்த்து கொண்டு. அப்பதான் வெள்ளை துணியோட கபரை வச்சு அந்த மஞ்சு பொட்டியால மூடுறத பார்க்கிறோம், அதை நினைக்கிறோம், பயப்படுறோம், உருக்கமான உரைய கேட்கிறோம். முடிஞ்சு போற நேரம் புறம் பேசுறோம் என்றால் உங்களோட கல்வி ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரம், அவனுடைய இரக்கம், அவனுடைய மானம் உங்களுக்கு ஹராம். நீங்கள் உண்மையான முஸ்லிமாக இருந்தால் உங்களோட வாயால மற்ற மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும், வீடேச்சம் பெற வேண்டும். அப்பதான் நீங்க உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது என்று சொன்னார். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரப்பு ஒருவர். வ இன்ன ஆபாஅக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒருவர். லா ஃபضل لعربي على عجمي, ஒரு அஜமியை விட அரபி சிறந்தவன் கிடையாது. அந்த காலத்தில் அந்த ஏற்றத்தாழ்வு இருந்தது, அரபி அஜமி என்று. இன்றைக்கும் அரபிகள்கிட்ட சில நேரம் அது இருக்கு. பக்குவமான பேணுதலானவர்களை தவிர மற்றவங்கள்ட்ட அந்த போக்கு இருக்கிறது. கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவன் கிடையாது. வெள்ளையன் கருப்பன் என்ற பாகுபாடு இஸ்லாத்துல கிடையாது. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. மாறாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நான் மேலே ஓதி காட்டிய வசனத்தை சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்ரின் வ உன்ஸா, உங்களை ஆண் பெண் என்ற இரண்டிலிருந்து நாங்கள் படைச்சிருக்கிறோம். சூரத்து நிசாவுடைய 1வது வசனத்துல ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஆத்மாவுல உங்களை நாங்கள் படைச்சிருக்கிறோம். இதில் என்ன அல்லாஹ் சொல்ல வாராங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தர வேறுபாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க யார் ஆட்கள், எங்களோட பலவீனத்தை எங்கள்கிட்ட அல்லாஹ் சொல்றான். நீங்க பணக்காரன் அரிக்கலாம், வெள்ளையன் அரிக்கலாம், பெரிய ஆள் அரிக்கலாம், ஊர் தலைவன் அரிக்கலாம், உங்கள்ட்ட காசு இருக்கலாம், உங்கள்ட்ட பதவி இருக்கலாம். ஆனால் நீங்க யாரு, அதனுடைய உங்களுடைய யதார்த்தம் என்ன, உங்களுடைய அஸ்ல் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரு ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்தார். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை எப்படி எல்லாம் இந்த கோத்திரங்கள் குலங்களாக வேற வேற ஆக்கியிருக்கிறது என்னத்துக்கு தெரியுமா? உங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை, ஒரு அறிமுகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. நீங்க உங்களோட சத்தியத்தை பேச்சு பெருமை காட்டிட்டு போறவங்களுக்காக இல்லை. நான் கொஞ்சம் பணக்காரன், இவர திறமை என்ற திறமை என்ற இபிலிஸுடைய அதே வார்த்தையை பேசுற ஆக்களை நாங்கள் இருக்கணும்ன்றதுக்காக இல்லை. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் என்ற சகோதரன், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவனுக்கு அநியாயம் செய்யாதீங்க, அவனை புறம் பேசாதீங்க, அவனுக்கு மோசடி செய்யாதீங்க
என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதில் சொல்றான், இன்ன அக்ரமக்கும், உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கண்ணியமானாக்கள் அத்தகாக்கும், அவரிடத்துல தக்வா உள்ளவர்கள் தான். அபிசீனியா அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக வந்து, முக்கியமான ஒரு விஷயம், அபிசீனியா அடிமை ஒருவர், அபிசீனியா அடிமை என்றது நல்ல கண்ணன் கருப்பா இருப்பாங்க, சமூகத்தில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இடம் இருக்கல, அவர்கள் தலைவர்களாக இல்லை. அபிசீனியத்து மக்கள் எல்லாமே அடிமைகளாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுவனத்தில் அவருடைய செருப்போசியை கேட்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பணக்காரன் கிடையாது, அவர் அழகன் கிடையாது, அவர் கல்வி சுத்தமாக இருந்தது. இன்னொரு நபித்தோழரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். ஒரு மனுஷர் வருவார் பாருங்க, அவர் சொர்க்கம் போவார். சஹாபாக்கள் அவரை ஃபாலோ பண்றாங்க, என்ன செய்யறார் அப்படி? அப்ப அவருக்கு ஒரு நேர்காணல் செய்யற நேரம் அவர் சொல்றார், நான் தூங்குற நேரம் என் மனசுல ஆரம்பத்தையுமே தப்பண்ண கிடையாது, பியூரா தூங்குவது என்று சொல்றார். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் தக்வா உள்ளவர். தக்வாவால் நான் எப்படி கண்ணியமானவனாக மாறலாம்? எனவே தக்வா உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையில் சொன்னார். அதில் அவர்களுடைய உரையில முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே, அபிசீனியத்து அடிமை உங்களுக்கு தலைவராக வந்தாலும் அதுல உங்களுக்கு சஞ்சலம் வரப்படாது, சங்கடம் வரப்படாது, பொறாமை வரப்படாது. தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு ஒருத்தரோட ஒரு பொறாமை நினைக்கலாம். சில மனித பலவீனங்கள் எல்லாரிலும் இருக்கும். ஒரு தலைவராக நியமிக்கப்படுகிறார், அவர்கள் மனித பலவீனங்கள் இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தலைவராக இருந்தார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தலைவராக இருந்தார்கள். இந்த ரெண்டு பேரும் ஒரு பத்ர் காலத்தில் உள்ள அகதிகள், யுத்த கைதிகள் தொடர்பாக மசூரா சொல்றாங்க. யார் மசூரா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மசூராவை ஏற்றுக்கொள்றாங்க. சில கட்டங்கள்ல அபூபக்கர் சரி என்று சொல்லுவாங்க. எல்லாருமே மனித பலவீனங்களோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் தலைவர் என்று வந்துவிட்டால் அவர் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உட்பட்டவராக இருந்தால் நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று இந்த உரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு சில மனிதர்களை எங்களால் ஏற்றுக்கொள்ளலாம், அது எங்களோட தனிப்பட்ட காழ்ப்புணர்வாக இருக்கலாம். ஆனால் அவர் தலைவராக வந்துவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்ளும் சகோதரர்கள். அவர் ஊர் தலைவராக இருக்கலாம், பள்ளிவாசல் தலைவராக இருக்கலாம், அவர் யாராக இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மீது உள்ள காழ்ப்புணர்வில் அவரை பற்றி போய் அங்கேயும் இங்கேயும் புறம் பேசி அவரை எப்படியாவது குறுக்கு வழிகளை கையாண்டு அவரை இல்லாமல் செய்கிறார். ஒரு வழிமுறை என்பது எங்களுடைய இருக்க நன்மையும் இல்லாமல் செய்கின்ற ஒரு வழிமுறையாகும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றத்தாழ்வை உடைத்தறிந்து தக்வா என்ற குடையின் கீழ் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார். அப்ப நான் இந்த சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவன் என்று நான் நினைச்சால் எதை வச்சு நான் என்ன ஒரு பெரிய ஆள் என்று நினைக்கலாம்? என்ற தொழுகையில பலவீனம் இருக்கிறது, என் பேச்சில சரியான, நான் மேல சொன்ன ஹதீஸ்ல அடிப்படையில் இருந்திருக்கிறேன், என் இபாதத்துல நிறைய பலவீனம் இருக்கு, தனிமையில நான் பாவம் செய்யற விஷயத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. அப்ப நான் என்ன எதை வச்சு என்ன ஒரு உயர்வானவனாக நினைக்கிறது? ஆனா எனக்கு பணம் இருக்கும், பதவி இருந்திருக்கும், அந்தஸ்து இருந்திருக்கும், இதுக்குள்ள எதை வச்சு நான் என்ன பெரிய ஆள் என்று சொல்றது? குர்ஆனும் ஹதீஸும் எதை வைத்து ஒருத்தனை கண்ணியவான் என்று சொல்றது? அப்ப கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வார வரைக்கும் நாங்க எங்களை கண்ணியம் என்று சொல்லலாம். ஏனென்றால் நாங்க எங்கள்ல யாருக்கு தக்குவா இருக்கிறது என்பதை யார் அறிவோம்? அல்லாஹ் அறிவோம். சில அடையாளங்களை நாங்க வேண்டுமென்றால் அடையாளப்படுத்தலாம். நான் ஒரு தூய்மையான மனிதன் என்றதை நான் சொல்லலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மௌத்தாகிற வரைக்கும் தூய்மைக்கான போராட்டம் இருக்க வேண்டும். அந்த போராட்டத்தை நாங்கள் செய்ய வேண்டும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் உங்கள்ட்ட கண்ணியமானவர். சில நேரம் நாங்கள் ஏழை அறிக்கிறதால எங்களுக்கு ஒரு கில்ட்டி இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் கவலை அறிக்கலாம். நான் படிக்கலையே, எனக்கு பதவி இல்லையே, அதுல கொஞ்சம் எங்களுக்கு கவலை அறிக்கலாம். ஆனால் கவலைப்படக்கூடாது. நான் ஒரு தொழுகையாளி, நான் யாரை பத்தியும் புறம் பேசுறல, யாரை பத்தி யாருக்கு நான் அநியாயம் செய்யறது?
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் எடுத்து வாழ்கிறேன். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஃபர்லான வணக்கங்களை நிறைவேற்றுகின்றேன், பரல மட்டும் செய்கிறேன், நான் சொர்க்கம் போவேனான்னு சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் நாமன்னு சொன்னார். நீங்க போவீங்கன்னு சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரஃபா பேருரையில் அவர்கள் செய்த இந்த முக்கியமான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே கோடிட்டு காட்டிய முக்கியமான விடயங்களில் எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விடயம்தான் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அஹத்துமுஹுன்ன பிஅமானில்லாஹி, நீங்கள் அவர்களை அல்லாஹ்வினுடைய அமானிதங்களாக சுமந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு தந்தை ஒரு பெண் பிள்ளையை சிறுபராயத்திலிருந்து மிக இரக்கமாக, ஒழுக்கமாக, அழகான முறையிலே வளர்த்து அவருக்கு ஒரு நல்ல ஹலாலான முறையில் ஒரு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணிடத்தில் ஒப்படைக்கிறார். இந்த நிக்காஹினுடைய அக்கதின் போது, ஒப்பந்தத்தின் போது ஒரு ஒப்பந்தம் இடம்பெறுகின்றது. அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் சாதாரணமாக நினைக்கப்படாது. அதை சும்மா 4 பேருக்கு உள்ள நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்ற மாதிரி நாங்கள் நினைக்கல. அது மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ்வையும் இந்த மக்களையும் சாட்சியாக வைத்து செய்கின்ற ஒப்பந்தம். கியாமத் நாளில் அந்த மக்களும் எங்களுக்கு எதிராக வருவார்கள். இப்படி எல்லாம் எங்களுக்கு முன்னிலையில் எங்களை சாட்சியாக வச்சுக்கொண்டு ஒரு ஒப்பந்தம் செஞ்சார். இந்த பெண்ணை பாரம் எடுக்கிறேன்னு சொல்லு, கபில் தூ நிக்காஹா, அவளை திருமணம் முடிப்பதற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த வார்த்தை சகோதரர்களே, அல்லாஹ்வின் முன்னிலையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற மிக பிரதானமான ஒரு வார்த்தை. எனவே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் சொல்கிறார்கள், இந்த பெண்களுடைய விஷயத்தில் இவர்களை பாதுகாக்கிற விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இவர்களை உங்களுடைய அமானிதங்களாக நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அப்ப இந்த அமானிதத்தை நாங்கள் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும்? இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேர் இந்த அமானிதம் போன்ற விஷயத்துல உண்மையாளர்களாக இருக்கோம்? இப்ப நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் நாங்கள் அவங்களை பாதுகாக்கிறோம், அவங்களோட குழந்தைகளை சரியா வளர்க்கிறோம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம். சகோதரர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அதுதான் அவளுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறது. அவளுடைய மார்க்கத்தை எத்தனை பேர் பாதுகாக்கிறோம்? தன்னுடைய மனைவி தொழவில்லை என்பதற்காக கோவித்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? அதுக்காக அடுத்தவனை கோவிக்கணும் இல்லை, சொல்லி சொல்லி இயலாத கட்டத்துல எங்களோட உலக விஷயம் நிறைய இருக்கும், அதுக்காக சண்டை பிடிச்சிருப்போம் மனைவிமாரோட. ஆனா இந்த மனைவி மார்க்கத்துக்கு முரணாக அவருடைய ஆடை இருக்கிறது என்பதற்காக நாங்க கவலைப்பட்டு கோவிச்ச சந்தர்ப்பங்கள் உண்டா என்று பார்த்தால் மிக குறையும். அல்லாஹ் நாடிய நல்ல மனிதர்களை தவிர. அமானிதம். அவள் ஆடை ஒரு குறைபாடுள்ள ஆடையாக இருந்து அந்த பெண்ணை நீ வீதியால ஏத்திட்டு போற நேரம் அது இன்னொரு ஆடவனுடைய கண்ணுக்கு பட்டு அவன் ஹராமான முறையில் அவளை பார்ப்பதற்கு சபபாக அவளும் இருந்து நீங்களும் இருந்து அந்த பாவத்தை, அந்த ஃபித்னாவை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தால் நீங்க அமானிதம் சுமக்கிறார்கள் இல்லை. எனவே என்னுடைய மனைவியினுடைய உடம்பு எனக்கு ஹலாலானது, என்னை தவிர எல்லோருக்குமே ஹராம். பெற்று வளர்த்த தந்தை என்றாலும் அவர் சில எல்லை மீறி அந்த பெண்ணை பார்க்கிறார். சில எல்லை மீறி சில விஷயங்கள் அவர் பார்க்கிறார். ஒரு வாப்பாக்கு முன்னுக்கும் மகள் என்றாலும் அவள் ஒரு அளவு ஒடுக்கமாகத்தான் நிற்பாள்.
அப்படி சொல்ற மார்க்கம் சகோதரர்களே, இன்றைக்கு மிக பயங்கரமான அசிங்கங்களாக எங்களோட மனைவிமார அந்நியர்களுக்கு நாங்கள் காண்பிக்க முனைவது நாங்கள் அமானியத்தை சுமக்கதில் ஏற்படுற பெரிய ஒரு பிழை. அல்லாஹ் எங்களுக்கு கேள்வி இருக்கிறது. எங்களுடைய உணர்வுகளை மதித்து இஸ்லாம் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் அவளை அனுபவிக்கலாம் என்று எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. எங்களுக்கு ஒரு திருமணம் முடித்து போதலை என்றால் 4 திருமணங்கள் வரைக்கும் நாங்கள் முடிக்கலாம் என்றும் எங்களுக்கு சில சலுகைகளையும் இஸ்லாம் தந்திருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கின்ற போது எங்களுடைய மனைவியினுடைய ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அமானித சுமக்கல. இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள் இந்த அமானித விஷயத்துல உண்மையாளர்களாக இருக்கிறோம்? அல்லாஹ் நேற்று கேட்பான் என்ற பயத்தோடு இருக்கிறோம் சகோதரர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்துல நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய மனைவி எந்த கட்டத்தில் இருந்தாலும் சமைச்சு கொண்டிருக்கலாம், பிஸியா இருக்கலாம், எப்படி பிஸியாக இருந்தாலும்